வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. சூரிய வெளியே போயிருக்கான். எங்கே போயிருக்கான்னு தெரியல. சூரிய ஓ பஸ் ஸ்டாண்டு போயிருக்கானா? பஸ் ஸ்டாண்டு காலைகிட்ட சொல்கிறான், நான் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு எனக்கும் உன் கூட வாக்கிங் வரணும்னு ஆசை, கால் தான் இல்லைன்றான். கேட்கறதுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. இந்த வர லுங்கி எடுத்துட்டியா? தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுறவா? சாய்ராம், டீ காஃபி சாப்பிட்டீங்களா? நீ கேட்டியா? கேளு. வணக்கம் சொன்னியா? சொல்லு. கை காமி தெரில. வணக்கம். அப்பா அம்மா நல்லா இருக்கு. நீங்கள் கேட்குறீங்களா? அப்பா அம்மா நல்லா இருக்கு. பாவம் பண்ணிடுறேன் தம்பி. அப்பா முருகா. சாய்ராமா. பூமியில் எனக்கொன்றும் குறைகள் கிடையாது. எதுவரை வாழ்க்கை அழைத்திடுமோ? எதுவரை வாழ்க்கை அழைத்திடுமோ அதுவரை நாம் சென்றிடுவோம். விடைபெறும் நேரம் வரும்போது சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம். பரவசம் பரவசம் இந்த நாளில் நின்று தேர்ந்தாலும் போது இறைவன் தந்த அழகிய வாழ்வு என்றும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. வணக்கம். ஓகே, கீழே தம்பியை குளிப்பாட்டிட்டு வந்துட்டேன். என்ன டிஃபன் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள்? இட்லியா தோசையா? இப்போ தம்பிக்கு அவன் தோசை சுட்டு தரணும். அவனுக்கு தோசைக்கு ஏகப்பட்ட சட்னி வீட்டில் இருக்கும் எப்படி இருந்தாலும். இன்னைக்கு காலையில் டிஃபன் எனக்கு இதுதான். என்ன டெய்லி காலையில் வெள்ளரிக்காய், அப்புறம் ப்ரெட்டு, சாலட் மாதிரி சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். நான் பசி பயங்கரமாக எடுக்குது இன்றைக்கி, என்னன்னு தெரில. எக்ஸசைஸ் பண்ணால் பசி எடுக்குமோ? வாக்கிங் போயிட்டு வந்துடுவேன். அது இல்லாமல் லாஸ்ட்டில் அந்த ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் எனக்கு வலிக்குது. வாக்கிங் பண்ணால் கூட வலிக்கலை. ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ வயிறு, அடி வயிறு, ஷோல்டரு உட்காந்து இருந்தப்போ வலிக்குது. ஸோ வலி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. எவ்வளோ துணுருப்போம், அது கொஞ்சம் ஜீர்ணிக்கணும் வயசான காலத்தில். ரைட், ஓகே. அவ்வளோதாங்க. ப்ரெட் ஏற்றமா, இவ்வளோ மிச்சமா. இது தக்காளி வைப்பாங்க, வெங்காயம் வைப்பாங்க. நம்ம தக்காளி வெங்காயம் பிடிக்காது, அப்படியே சாப்பிடணும். வாங்க சாப்பிட்லாம், உள்ளே போய் சாப்பிட்லாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் எனக்கு. 2 4 6 7 ப்ரெட்டு, 2 வெள்ளரிக்காய். இதை சாப்பிட்டாலும் வயிறு டிம்முன்னு ஆகிடும் இல்லையா? அம்மாடி. எங்கள் ஒய்ஃபும் மருமக, என் தம்பி எல்லாமே தோசை, தேங்காய் சட்னி இதெல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்றியா? சாப்பிடு. நம்மளுக்கு இன்றைக்கி தான் பிரேக்ஃபாஸ்ட். இது சாப்பிட்டால் வயிறு டிம்முன்னு ஆகிடும். ஏன்னா ஃபோன் வச்சா டக்குன்னு கட் ஆகிடும். சரி, ஒரு 30 நாளைக்கு டெய்லி காலையில் இதே சாப்பிட்லாம். ஏன்னா ரிசல்ட் கிடையாதுன்னு பார்க்கலாம். சில பேர் சொன்னாங்க, ஒருத்தர் கமெண்டில் பண்ணியிருந்தார், நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்க, சாப்பிட்றத கம்மி பண்ணுன்னு சொல்லியிருந்தார். அந்த பிரதருக்கு சொல்கிறேன், பிரதர், குண்டாக இருக்கிறவங்க, தொப்பையாக இருக்கிறவங்க நிறைய சாப்பிட மாட்டாங்க. ஒல்லியாக இருக்கிறவங்க வயிறு பிளாட்டாக இருக்கும் பாருங்கள், செம்ம கட்டுவாங்க. நீங்களாம் கேட்டு பாருங்களேன். அது என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு பிளேட் பிரியாணி எடுத்துன்னு வராங்க, என்னால் அரை பிளேட் பிரியாணி சாப்பிட முடியும். ஆனால் ஒல்லியாக இருக்கிறவங்க ஒரு பிளேட் பிரியாணியை சாப்பிடுவாங்க. அதான் ஓகேங்களா. நிறைய இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க,
நான் சிக்கன் கூட வாங்கின்னு வரேன் 100 ரூபா 150 ரூபா. எத்தனை பேர்? நான், ஒய்ஃபு, பையன், மருமகள். எவ்வளோ வரும் சொல்லுங்கள்? ஆளுக்கு ஒரு 3 பீஸ் வரும், அவ்வளோதான். ஒரேடியாக சாப்பிட்றதுன்னா 1/2 கிலோ சிக்கன் வாங்கி 1/2 கிலோ சிக்கன் நான் சாப்பிட்டா தான் அந்த ஒரேடியாக சாப்பிட்றது. அது வந்து குண்டானதுக்கு காரணம் சாப்பிட்ருக்கேன், ரைட், ஒத்துக்கிறேன். அது இல்லாமல் ஹெரிடிட்டி. எங்கள் வீட்டில் எல்லாம் எங்கள் அம்மா குண்டாக இருப்பாங்க, எங்கள் அப்பா குண்டாக இருப்பாங்க, எங்கள் 4 அக்காவும், பெரிய அக்கா, அடுத்த அக்கா குண்டு, தங்கச்சி குண்டாக இருப்பாங்க. எல்லாமே எங்கள் வீட்டில் வந்து பூசின மாதிரி இருப்பாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஹெரிடிட்டி கூட சொல்லுவாங்க. ஒருத்தங்க வந்து இன்னாதான் சாப்பிட்டாலும் பயங்கரமாக சாப்பிட்டாலும் குண்டே ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய உடம்பு ஹெரிடிட்டி அந்த மாதிரி. நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. சரி, இது கொஞ்சம் குறைக்கலாம், வயிறுனாச்சும் கொஞ்சம் குறைக்கலாம்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கேன். 1 2 3 6 ப்ரெட்டு, 2 வெள்ளரிக்காய். மதியானம் பசி இருக்காது. மத்தியானத்துக்கு ஓட்ஸ் கேட்டிருக்கேன் நான், அப்படியே ஓட்ஸ் கலந்து குச்சிடலான்ட்டு. இல்லைன்னா பார்லி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லான்ட்டு ஒரு 100 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 6வது நாள். 6வது நாளா? ஆமாம், 6வது நாள் 7வது நாள் தெரில. இன்னைக்கு வாக்கிங் போட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது கரெக்டாக ஒரு 100 நாள். ஒரு 100 நாள் பண்ணுறப்ப நடுவில் எங்கள் அப்பா இறந்துட்டார். அப்படியே விட்டுட்டேன். கண்டினியூ ஆகுது. பார்க்கலாம். இப்போ இவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும், சட்னி கிட்டே இதெல்லாம் செய்யணும். நிறைய பேர் இதை சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐடியாலாம் கொடுத்துருக்காங்க, நிறைய சஜஷன்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய ஐடியா கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண, ஓகேங்களா? தேங்க்யூ. சிறகடிக்க ஆசை போயின்னு இருக்கேன். ரைட், நீங்களாம் டிஃபன் பண்ணிட்டீங்களா? நான் மார்னிங் ப்ரெட்டு வெள்ளரிக்காய் சாப்பிட்டாச்சு. எங்கள் ஒய்ஃப் வந்து என்ன சாப்பிட்றேன்? கோதுமை தோசை. இப்போ அவங்களும் என் கூட வாக்கிங் வர போகிறாங்க, ஜம்ப் பண்ண போகிறாங்க. என்ன வரியா? டெய்லி மார்னிங். ஆனால் ஆக்சுவலாக இங்கே நடக்கக்கூடாது. ஜவ்வு கிழிஞ்சவங்க ஆக்சுவலாக நடக்கவே கூடாது. ஜவ்வு கிழிஞ்சு நடந்தால் இன்னும் ஜவ்வு கிழியும். என்ன பண்ணுறது? வயசாகுது இல்லையா? வயசாக ஒன்று வந்துட்டு தான் இருக்கும். என்ன சொன்னேன்? ஓகே, மதியானத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அநேகமாக மருமக மீன் கேட்பாங்களா? சொரா தேடவா? சொரா இருந்தால் சொரா பார்க்குறேன், காரக்குடி இருந்தால் காரக்குடி பார்க்குறேன். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள். ஒன்றும் இருக்காது. நேற்று எல்லாம் முடிஞ்சிட்ருக்கு இல்லையா? இதோட எல்லாம் என்ன பண்ணுவோம்? மேக்ஸிமம் சண்டே இல்லாட்டி வெட்னஸ்டே, அத்தோட சண்டே இல்லையா? மேக்ஸிமம் எல்லோரும் வீட்லேயும் மண்டே வந்து சில பேர் சாப்பிட மாட்டாங்க, சில பேர் சாப்பிடுவாங்க. செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டாங்க, புதன்கிழமை சாப்பிடுவாங்க, வியாழன் சாப்பிட மாட்டாங்க, வெள்ளி சாப்பிட மாட்டாங்க, சனி சாப்பிட மாட்டாங்க. அதான் நம்ம வந்து சனிக்கிழமை மட்டும்தான் சாப்பிட மாட்டேன். மற்ற நாளெல்லாம் சாப்பிடுவேன். முன்னாடி சாப்பிடாமே இருக்கலாம்னு பார்க்குறேன். என்பிஏ சிக்கன் மட்டும்தான் நான் சாப்பிட்றேன். என்பிஏ சாப்பிட்றது நான் சிக்கன் மட்டன் மட்டும் தான் சாப்பிட்றேன். எதுவுமே சாப்பிட மாட்டேன். அதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் வயிறு தொப்பை கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, இந்த வாரத்தில் நான் ஊருக்கு வர போகிறேன். சேலத்துக்கு போகிறேன். எந்த இடம்னு தெரில, நான் விசாரித்து சேலத்தில் எந்த இடம்னு சொல்கிறேன். அங்கே இருக்க பிரதர் சிஸ்டர்ஸ் என் டான்ஸை நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ சுமாராக ஆடுவேன், பாருங்களேன். ஓகே, அதெல்லாம் 500 ரூபா போயிட்டு கடைக்கு போயிட்டு, சரி டைலர் இருக்காங்களாம் பார்க்கணும், டீ அட்ரஸ் வர தைக்க கொடுக்கணும், பார்க்கலாம்.